என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசியோட சிலபஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் எந்த டாப்பிக்லேருந்து எந்த கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு அழகு 1 பொது அறிவியலில் 5 கேள்வி கேட்குறாங்க. அதில் எந்தெந்த டாப்பிக்கில் என்னென்ன வரும்னு சொல்லி பார்ப்போமா. பொது அறிவியலில் 5 கேள்விகள். அப்புறம் பேரண்டத்தின் இயல்பு. அந்த பொது அறிவு 5 கேள்வியில் என்னென்ன இதில் எதில் கேட்குறாங்கன்னா பேரண்டத்தின் இயல்பு, அப்புறம் இயற்பியல் அளவீடுகள், இயற்பியலின் அளவீடுகள். இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக கொஞ்சம் மார்க் பண்ணி காட்டுறேன். பேரண்டத்தின் இயல்பு, இயற்பியல் அளவியலின் அளவீடுகள், இயற்பியல், பொது அறிவியல், விதிகள். அப்புறம் விசை, அழுத்தம் மற்றும் ஆற்றல். விசை, அழுத்தம் மற்றும் ஆற்றல் அன்றாட வாழ்வில் இயந்திரவியல், மின்னியல், காந்தவியல், ஒளி, வெப்பம் மற்றும் அணுக்கரு, இயற்பியல் அடிப்படை கோட்பாடுகளும். அதன் பயன்பாடுகளும் தனிமங்களும் சேர்மங்களும் அமிலங்கள், காரங்கள், உப்புகள், பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், உலகவியல் மற்றும் உணவியல், கலப்படம், உயிரியல் முக்கிய கோட்பாடுகளும், உயிரினங்கள் வகைப்பாடு, பரிமாண மரபியல், உடலியல், ஊட்டச்சத்து, உடல்நலம் மற்றும் சுகாதாரம், மனித நோய்கள், சுற்றுப்புற சூழல், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் அண்மைகால கண்டுபிடிப்புகள், நடப்பு நிகழ்வுகள். இதில் தான் கேள்வி கேட்போம்னு, அதாவது அழகு 1 இதில் தான் கேள்வி கேட்போம்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. பொது அறிவியல் 5 கேள்வியா. இதில் தான் கேள்வி கேட்போம்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. பார்த்துங்க, அழகு 1 பொது அறிவியல் 6 கேள்வி வருது. அதில் எந்தெந்த டாப்பிக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியுன்றதுக்காக நான் கொஞ்சம் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். இதவே பார்த்து படிச்சுக்குங்க. கண்டிப்பாக எந்தெந்த புக்கில் தான் கேள்வி வரும். கண்டிப்பாக அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அழகு 2 புவியியல்னு 5 கேள்வி கேட்குறாங்க. அந்த புவியியல் என்னென்ன கேள்வி வருதுன்னு சொல்லி பார்ப்போம். புவி அமைவிடம், இயற்கை அமைவுகள், பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை, நீர் வளங்கள், ஆறுகள், மண், கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள். அடுத்து காடு மற்றும் வன உயிரினங்கள், வேளாண் முறைகள், போக்குவரத்து, தகவல் தொடர்பு, தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல், பேரிடர் மேலாண்மை, சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்றம், புவியியல் அடையாளங்கள், நடப்பு நிகழ்வுகள். அழகு 2 மொத்தம் 5 கேள்வி இந்த புக்கிலேருந்து இந்த டாபிக் வரும். கண்டிப்பாக பார்த்துக்குங்க. அடுத்து அழகு 3 இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். இதில் 10 கேள்வி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் புக்கில் எந்தெந்த புக்கிலேருந்து எந்த டாப்பிக்லேருந்து எந்த கேள்வி வரும்னு சொல்லி பார்ப்போமா. அதில் இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் தேசிய இயக்கம், அதில் 10 கேள்விகள். சிந்து சமவெளி நாகரிகம் என்னென்ன கேள்வின்னா மார்க் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. இந்தியாவின் வரலாறு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் 10 கேள்வி வருது. அதில் சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், தென்னிந்திய வரலாறு, தேசிய மறுமலர்ச்சி, ஆங்கிலேயர், ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள், இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள், இந்திய தேசிய தலைவர் உருவாகுதல். அதில் யாருன்னா P.R. அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், வ.உ. சிதம்பரம், தந்தை பெரியார், ஜவஹர்லால் நேரு, ரவீந்திரநாத் தாகூர், காமராஜர், மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ், முத்துலட்சுமி அம்மையார்,
மூவலர் ராமமிர்தம் மற்றும் பல தேசிய தலைவர்கள் தமிழ்நாடு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு முறைகள் மற்றும் இயக்கங்கள், இந்திய பண்பாட்டு இயல்புகள், வேற்றுமை ஒற்றுமை என இனமொழி வேறுபாடு, இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. அப்போ அழகு 3ல் இந்த டாபிக் இந்திய வரலாறு மற்றும் இந்திய தேசிய இயக்கத்திலேருந்து மொத்தம் 10 கேள்வி இந்த டாபிக் வரும். புக்கில் அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அழகு 3. அழகு 3ல் இந்திய ஆட்சியலில் 15 கேள்வி கேட்குறாங்க. அதில் என்னென்ன புக்கில் எந்த டாபிக்னு பார்க்கலாமா? இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், ஒன்றிய, மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள், மத்திய மாநில உறவுகள், தேர்தல், இந்திய நிதி அமைப்புகள், சட்ட ஆட்சி போது வாழ்வில் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா, தகவல் அறியும் உரிமை, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள், மனித உரிமைகள் சாசனம், தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் கட்சிகள் மற்றும் ஆட்சியில் முறைகளும் நடப்பு நிகழ்வுகள். இப்போ அழகு 4ல் இந்திய ஆட்சியில் 15 கேள்வி கேட்குறாங்க. இதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அழகு 5. அழகு 5ல் இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டு வளர்ச்சி நிர்வாகம் 20 கேள்வி கேட்குறாங்க. இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், 5 ஆண்டு திட்ட மாதிரிகள், ஒரு மதிப்பீடு திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் வருவாய் ஆதாரங்கள், இந்திய ரிசர்வ் வங்கி, நிதி ஆணையம், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான நிதி பகிர்வு, சரக்கு மற்றும் சேவை வரி, பொருளாதார போக்குகள், வேலைவாய்ப்பு உருவாக்கம், நில சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு, தொழில் வளர்ச்சி, ஊரக நலன்சார திட்டங்கள், சமூக பிரச்சனைகள், மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு, வேலை வாய்ப்பு, வறுமை, சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும், சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்களும், தமிழ்நாட்டின் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைமைகள், தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும், நலன்சார அரசு திட்டங்கள், தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனை, நடப்பு நிகழ்வுகள். அழகு 4ல் இந்திய பொருளாதாரத்தில் மொத்தம் 20 கேள்வி கேட்குறாங்க. அதில் இந்த டாபிக்லேருந்து வருது. கண்டிப்பாக நோட் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து அழகு 6. அழகு 6ல் தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இதில் 20 கேள்வி கேட்குறாங்க. அது என்னென்னா தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்ககாலம் முதல் இக்காலம் வரலான தமிழ் இலக்கியம், திருக்குறள், மதசார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம், அன்றாட வாழ்வியோடு தொடர்புடைய தன்மை, மானுடத்தின் மீதான திருக்குறள் தாக்கம், திருக்குறளும் மாறாத விழுமியங்களும், சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளின் திருக்குறளின் கோட்பாடு, திருக்குறள் தத்துவ கோட்பாடுகள், விடுதலை போராட்டத்தின் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால நிகழ்ச்சிகள், விடுதலை போராட்டத்தின் பெண்களின் பங்கு, தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அழகு 5ல் அழகு 6ல் அரசியல் கோட்பாடு இயக்கங்கள் மொத்தம் 20 கேள்வி வருது. இது கண்டிப்பாக நோட் பண்ணிக்கங்க. அடுத்து திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும், அதாவது ரீசனிங் சொல்கிறோம் இல்லையா, அந்த பாயிலிருந்து மொத்தம் 20 கேள்வி கேட்குறாங்க. இதெல்லாம் என்னென்னா அளவுன்னு திறனோட 15 கேள்வி, அதை சுருக்குதல், விழுக்காடு, மீப்பவர் காரணி, HCF, LCF,
மற்றும் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், தனி வட்டி, கூட்டு வட்டி, பரப்பு, கொள்ளளவு, காலம் மற்றும் வேலை. அடுத்து காரணவியல் 10 கேள்வி. அதில் என்னென்னா சுருக்க காரணவியல், புதிர்கள், பகடை, காட்சி காரணவியல், எண் எழுதுதல் காரணவியல். அடுத்து 10ஆம் புத்தகம் 100 கேள்விகள். இதில் அலகுகளில் ஒன்றில் இலக்கணம் 20 கேள்விகள் வருது. என்னென்னா சேர்த்தெழுதல், பிரித்தெழுதல், சந்திப்பிழை, குறுநெடி, லகர நகர, வினா எழுத்துக்கள், வேர்ச்சொல் அறிதல், வேர்ச்சொல்லில் இணைமுறுத்து, வினைமுற்று, வினாலைமுறை, வினை இணைமுறை, அயற்சொல், தமிழ்ச்சொல், வினைச்சொல், எழுத்துப்பிழை, ஒத்துப்பிழை இரண்டும், சொற்களின் வேறுபாடு அறிதல். சொற்களின் வேறுபாடு அறிதல். அப்போ இலக்கணத்தில் மொத்தம் 25 கேட்குறாங்க. கொஞ்சம் கவனமாக படிச்சுக்கோங்க. புக்கில் அதை நோட் பண்ணிக்கங்க. அடுத்து சொல்லாகராதில் 15 கேள்வி கேட்குறாங்க. அழகு 2. சொல்லாகராதில் 15 கேள்வி. அதில் என்னென்ன வருதுன்னா எதிர்ச்சொல் எடுத்தெடுதல், ஓர் எழுத்து ஒரு மொழி, உரிய பொருள்களை கண்டறிதல், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பொருந்தா சொல்லை கணிதல், அகரவரிசைப்படி சொற்களை ஒழுங்குபடுத்துதல், எழுத்து வழக்கு, பேச்சு வழக்கு மற்றும் சொல் பொருள் அறிதல், ஒரு செல்லுக்கிணை வேறுபொருள் அறிதல், கோடிட்ட இடங்களை நிரப்புதல். பள்ளிக்கு சென்று எடுத்துக்காட்டு பள்ளி சென்று உங்களுக்கு தெரியும் இல்லையா, புக்கில் பார்த்தீங்கன்னா அது தெரியும். கோடிட்ட இடங்களில் பார்த்து கொஞ்சம் அதுக்கு நல்லா கொஞ்சம் தெளிவாக படிச்சுங்க. அப்புறம் அந்த சொல் வழக்கு, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, ஒரு சொல்லுக்கான இணைய சொல் மற்றும் அதை கொஞ்சம் இருக்கிற புக்குகளை கொஞ்சம் கவனமாக படிச்சுங்க. அடுத்து அழகு 2ல் 15 கேள்விகள். அதில் சொற்றொடர் அதே தான் நம்ம மேலே பார்த்தோம்லையே அந்த கேள்வி தான் வந்திருக்கு. அடுத்து கலைச்சொல்லில் 10 கேள்வி. இந்த கலைச்சொல் வீடியோ கூட முன்னாடி போட்டிருக்கீங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. கலைச்சொல்லுக்கு தொடர்ந்து போன வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். மறக்காமல் சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து வாசி எழுது, பிரித்தெழுதல் எல்லாம் நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும். அடுத்து இலக்கியம், தமிழ் தரைய தொண்டுகளும் 15 கேள்வி. இலக்கியமும் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதில் 15 கேள்வி வருது. இது கொஞ்சம் கவனம் பார்த்துங்க. இது நம்ம சேனலில் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் இருக்குது. இதில் என்னென்ன டாபிக்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருப்பேன், கொஞ்சம் பார்த்துக்குங்க. இது போன்ற வீடியோ தொடர்ந்து நம்ம சேனலில் வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.